அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா நாடியபடி தான் எல்லாமே நடக்குதுன்னு சொன்னா, அப்போ அல்லாஹ் குஃப்ர நாடுவானா, அல்லாஹ் பாவத்தை நாடுவானா என்ற சில கேள்வி வருது. இதுக்கான பதில பாருங்க. அல்லாஹ் நாடியபடி தான் எல்லாமே நடக்குது, அப்புறம் எப்படி குஃப்ர நடக்குது? இது அல்லாஹ் என்ன செய்யறானா, நாடுறானா அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்க, சில பேர் கேள்வி கேட்பாங்க. யாரும் அல்லாஹ்வை நிர்பந்திக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் தீமை நடக்குது, ஏன் அல்லாஹ் அதை நாடுறான் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான பதிலை நீங்க பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அவனுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய அம்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுல அவன் நல்லதை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கும். அல்லாஹ் அவன் ஈமான மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும், நன்மையான ஹைரான விஷயங்கள் மட்டும்தான் பிடிக்கும். இது அவனுக்கு நாடுறது. பிறருக்கு நாடக்கூடிய அம்சம் இருக்கு பாத்தீங்களா, இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்ன, அந்த மாதிரி நாடும் போது அதில் பிறர் தொடர்பான அம்சங்கள் தான் வரும். அதுல அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்குன்றதை பார்க்கணும். உதாரணத்துக்கு குஃபுர் என்பதே இல்லைன்னா, ஷிர்க் என்பதே இல்லைன்னு சொன்னா, ஈமான் என்பதற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாம போயிடும். அப்ப அல்லாஹ் தஆலா குஃப்ரை ஏற்படுத்தி இருக்கிறான், அதை நாடி இருக்கிறான். ஷிர்க்கை ஏற்படுத்தி இருக்கிறான், அதை நாடி இருக்கிறான். அதுக்கான காரணம் என்ன? அதுல ஏதோ அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்குது. அப்போ அல்லாஹ் ஏன் குஃப்ரை படைச்சா, ஏன் அல்லாஹ் குஃப்ரை நாடனா, ஏன் பாவங்கள் இருக்குது என்று சொன்னால், அது அல்லாஹ் தனக்காக ஏற்படுத்தல, பிறருக்காக ஏற்படுத்தி இருக்கிறான். அதுல ஹிக்மத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு தந்தை இருக்கிறார், தன்னுடைய குழந்தை சிறியவனாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன காயம் ஏற்படுறத கூட அவர் விரும்ப மாட்டார். ஒரு உதாரணமா, ஒரு தந்தை தன் குழந்தைக்கு ஒரு சின்ன காயம் ஏற்படுத்த கூட விரும்ப மாட்டார். அவருக்கு அது விருப்பமானதா இருக்காது, கஷ்டப்படுவார். ஆனா இதே அந்த குழந்தைக்கு இப்ப உடல் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு, இப்ப சர்ஜரி பண்ணியே ஆகணும்ட்டாங்க. ஒரு சாதாரண கீறல் காயத்தையே அவரால் விரும்ப மாட்டேன்னும் போது இப்ப என்ன செய்வார், துணிந்து தன் குழந்தைக்காக செய்யறதுக்கு முன் வருவார். அப்ப இது என்ன, மற்றவங்க இதை செய்யறத விரும்பினாலும், அவருக்கு இது அவருக்காக தனக்கு நாடனாலும் சில ஹிக்மத்துக்காக என்ன செய்வார், அவர் அதை ஏற்றுக்கொள்வார். இதே அல்லாஹ் தஆலா என்ன, வலில்லாஹில் மஸ்ருல் ஆலா, அல்லாஹ்விற்கு உயர்ந்த உதாரணங்கள் உள்ளது. இப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா, ஏன் அல்லாஹ் தீமையை படைச்சா, ஏன் அல்லாஹ் பாவத்தை ஏற்படுத்தினா, ஏன் நரகத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கானா, இதுல ஹிக்மத் இருக்கு. என்ன ஹிக்மத்து? இப்படி ஒன்று இல்லை என்று சொன்னால் மனிதர் என்ன செய்ய மாட்டாங்க, ஈமானுக்கு வேல்யூவே இருக்காது, நன்மைக்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்லாம போயிடும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வலவ் ஷா ரப்புக லஜஅல அன்-நாஸ் உம்மத்தன் வாஹிதா. அல்லாஹ் நாடி இருந்தா உம்மத்தை எல்லாத்தையும் செஞ்சிருப்பான், ஒரே சமுதாயமா மக்கள் ஆக்கியிருப்பான். வலா யஸாலு முக்தலிஃபின் இல்லா மன் ரஹிம ரப்புக், உங்களுடைய ரப்பு யார் மீது அருள் புரிந்தாரோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இதே நாம விளங்குறோம்.